ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. இந்த வீடியோஸில் சின்ன சின்ன சிம்பிள் கேக்ஸ் போட்டிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இது என்னுடைய ஃப்ரெண்டோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக சர்ப்ரைஸாக கொண்டு போன ஒரு கேக் கொண்டு உள்ள சாக்லேட் கேக் தான் போட்டு மேலே பட்டர் ஐசிங் போட்டிருக்குது. ஸோ இதுவும் அப்படித்தான் ஒரு சர்ப்ரைஸ் கேக் தான் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கணவருக்காக செய்ய சொல்லி தந்தது. இதுவும் உள்ள வந்து சாக்லேட் கேக் தான், மேலே வந்து சாக்லேட் பட்டர் அப்படியே ஃபாஸ்டிங் போட்டிருக்குது. அதுக்கப்புறமா இது என்னோட கணவரோட பர்த்டேக்காக செய்தது. இது வந்து பட்டர் ஐசிங், பட்டர் கேக் அண்ட் பட்டர் ஐசிங் மேலே பூசி இருக்குது. அதுக்கப்புறமா இது என்னோட ஃப்ரெண்டோட மகனோட பர்த்டே. அவருக்கு வந்து ஸ்விம்மிங் விருப்பம் பண்ணுறபடியாக இந்த ஸ்விம்மிங் கேக் மாதிரி செய்திருக்கு. கிருத்திக் பேர். ஸோ மேலே வந்து ஒரு ஆள் நீந்துற மாதிரி சைட்டால் அந்த மேலே ஏறி அதில் நீந்துற மாதிரி மேலே காப்பெட் 2 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது என்னோட வேலை செய்கிற டீச்சரோட மகனுக்காக செய்தது. பிக்காச்சு விருப்பம் உண்டு. ஸோ அதில் அவருக்கு வந்து ஹெய்கி வேர் 6வது பர்த்டே. முதல்ல முன்னிட்ட கேக் ஆர்டருக்கு எடுத்தவர்கள். ஸோ இப்போ இந்த கேக் அவருக்காக. அடுத்தது வந்து இப்போ கிட்டடியில் மதர்ஸ் டே வந்தது. ஸோ அந்த மதர்ஸ் டேக்காக இதுவும் பட்டர் கேக் தான். உள்ள பட்டர் கேக் தான் போட்டிருக்க. அவர்களுக்கு பட்டர் கேக் தான் விருப்பம், மேலே பட்டர் ஐசிங் தான் விருப்பம். ஸோ அவர்களுக்காக ஹாப்பி மதர்ஸ் டே என்று எழுதி மேலே சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் வச்சு சைட்டுக்கும் சேம் டிசைன் தான் போட்டு அவர்களுக்காக இந்த கேக் செய்திருக்குது. ஸோ அடுத்து இது ஒரு கொஞ்சம் வேலைப்பாடானது தான், பெருசாக இல்லை. அர்த்தனான்ற மாவுக்கு 10th பர்த்டே. ஸோ அதுக்காக மேலே பட்டர் உள்ள வந்து பட்டர் ஐசிங், இந்த பட்டர் கேக் தான் அவர்களும் கேட்டிருந்தார்கள். ஸோ அதே மாதிரி மேலே பட்டர் ஐசிங். இது வந்து சரியான லெவலாக மேலுக்கு பூச தேவையில்லை, அங்கே அது அப்பி விடுற மாதிரி அப்படித்தான் அவர்கள் அனுப்பியிருந்த கேக் இது வந்திருந்தது. ஸோ அவர்களுக்காக இந்த கேக் இதுக்கு மேலே டொப்புக்கு வைக்கிறதுக்காக போல் செய்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை செய்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு சின்ன தவறு விட்டு இந்த பட்டர்ஃப்ளைஸை கொஞ்சம் வந்து லைட் கலரில் எடுத்துருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். ஏனென்றால் அதில் பட்டர்ஃப்ளைஸும் வச்சுருக்கிறேன், அது எல்லாம் சேம் கலராக தெரிகிறதால எனக்கு கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸை கொஞ்சம் லைட் கலராக எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு இருக்குது. மேலே வந்து அவர்களே டொப்பர் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறபடியே நான் இந்த போல்ஸ் மாத்திரம் வச்சுருந்தேன். ஸோ அவர்கள் வீட்டை கொண்டு போய் மேலே டொப்பெல்லாம் வச்சுருக்கணும். ஸோ இதுதான் என் வீட்டில் செய்த டெக்கரேஷன். ஸோ இப்போ கேக் பிரியர்கள் வந்து இது பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.